கைஸ் நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது புதுசாக ஓப்பனான பம்போ குரூவ் தான் பார்க்க வந்திருக்கு. அதாவது ஜுராசிக் பார்க்கில் வருதுல்ல அந்த பம்போ குரூவ். அதாவது நம்ம டெர்மினல் 2ல் அரைவல் ஹாலில் இருந்து ஹாபன்ஸ் கோரிடோரை ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம இங்கே வந்துடலாம். வாங்க பார்க்கலாம் இந்த பம்போ குரூவ் எப்படி இருக்கு. நம்ம டெர்மினல் 2ல் இறங்கி இந்த ஹாபன்ஸ் வழியை அந்த பெடஸ்ட்ரியன் ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். இதுதான் அந்த ஹாபன்ஸ் கஃபெட்டேரியா. இந்த இடத்துலேருந்து நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம அந்த பம்போ குரூவுக்கு போகிறோம். இந்த பம்போ குரூவுக்கு போகிறது நமக்கு டெர்மினல் 2 தான் பக்கம்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதில் வரும்போது இந்த இடங்களெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல வரும்போது நம்ம இந்த சாங்கி ஏர்போர்ட் கனெக்டரையும் பார்க்கலாம். இந்த கனெக்டரை இந்த போர்டை தாண்டி வரும்போது நம்ம இதில் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அதில் ஒரு போர்டு பார்க்கலாம். அப்படின்னா நீங்கள் இதிலே பார்க்கலாம் 2 கிலோமீட்டர் டு சாங்கி ஜுராசிக் மைல், 50 மீட்டர் டு ஹாபான் ஸ்போக். நம்ம ஹாபான் ஸ்போக் சைட்லேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் நாம் வரும்போதே இந்த இடத்துல லெஃப்ட்டில் திரும்பி வரும்போதே நம்ம பக்கத்தில் வந்துடுற மாதிரி இருக்கும். நம்ம இதில் லெஃப்ட்டில் திரும்பி வந்தோம்னா இந்த பார்க் கனெக்டரே ஃபாலோ பண்ணி போகணும். நமக்கு அந்த ஸ்போக் ஹாபான் ஸ்போக்கிலேருந்து 200 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வரும்போதே இந்த ஜுராசிக்கெல்லாம் பார்க்கலாம். நம்ம இதையும் தாண்டி போகணும். நம்ம இந்த இடத்துல தாண்டி இந்த விஐபி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு போர்டு இருக்குல்ல, இந்த விஐபி காம்ப்ளெக்ஸ் போர்டுக்கு கீழே பக்கமே அந்த பார்க் கனெக்டரை ஃபாலோ பண்ணி போகணும். நம்ம அப்படி போகும்போது தான் நம்ம அந்த பம்போ குரூவை பார்க்கலாம். நாம் இந்த இடங்களில் போகும்போது தான் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நமக்கு நல்ல அழகான மரங்களோடு சேர்ந்து நம்ம இது போகக்கூடிய வழி. இந்த இடம் வந்து ஒரு ஷேர்டு ட்ராக். இந்த ஷேர்டு ட்ராக்கை பொறுத்த அளவில் இந்த இடத்துல 2 சைட்லேயும் ஆளுங்கள் வரும். அதே போல் இந்த இடத்துல வாக்கிங், ஹைக்கிங், ரன்னிங் போகிறவங்களும் இருப்பாங்க. அதே போல் சைக்கிளிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே லெஃப்ட்டை ஃபாலோ பண்ணுறது நல்லது. நாம் இதில் வரும்போது தான் நாம் பார்க்கலாம் அந்த பம்போ குரூவ். நாம் இன்றைக்கி பார்க்க வந்த இடமும் இதுதான் பம்போ குரூவ். இந்த பம்போ குரூவ் சின்ன இடமா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. நாம் அந்த இடங்களில் பார்க்கும்போதே தெரியும். இதில் சைனீஸ் டிராஃப்ட் பம்போ, இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த விதமான மூங்கிலெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இதில் இந்த பம்போ குரூவில் ஃபுல்லாக எல்லா விதமான மூங்கில்கள் தான் வச்சுருக்காங்க. நம்ம இதுக்குள்ளாலே எல்லா இடமும் நடந்து போகும்போது மூங்கில் இனத்தை சேர்ந்த எல்லா வகையும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புத்தா பெல்லி பம்போ, இது சவுத் சைனாவிலேருந்து உள்ளதாட்டு சொல்லியிருக்காங்க. இதாக இருக்குதுல்ல புத்தா பெல்லி பம்போ, இந்த ஃப்ளோட்டட் மாதிரி வருதுல்ல, இதுதான் இந்த புத்தா பெல்லி பம்போ. அதே போல் இந்த இடங்களில் வரும்போது நாம் இன்னும் பார்க்கலாம். இந்த இடங்களில் விதவிதமான மூங்கில்கள், அதாவது பம்போனாலே மூங்கில் தானே, எல்லா விதமான மூங்கிலையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் கல்ச்சரோடு சேர்ந்தது மாதிரி கல்லெல்லாம் வச்சு அதுக்குள்ளால் இந்த ஜயன்ட் பம்போன்னு வச்சு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து வந்தது ஒரு சென்டரில் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து அந்த வெள்ளை கற்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடங்கள் அந்த மூங்கிலுக்குள்ளால் பார்வைக்கும் நல்லா இருக்குது, நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது இந்த இடத்துல. இது வந்து அந்த பம்போட ட்ரெடிஷ்னலோட பண்ணதாட்டு பண்ணியிருக்காங்க. இந்த பம்போ குரூவ் வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பன். நம்ம ஏர்போர்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய அந்த டெர்மினல் 2லேருந்து நடந்து வரக்கூடிய வழியிலே பார்க்கலாம். அரைவல் ஹால்லேருந்து இங்கே வரக்கூடிய வழி ஹாபன் ஸ்போர்க்கு ஃபாலோ பண்ணி வந்தோம்னாலே நம்ம இங்கே வந்துடலாம். அதே போல் இந்த இடங்களில் வரும்போதே பார்த்திங்கன்னா பாருங்களேன், மூங்கில் என்னென்ன விதமான மூங்கில் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம இதில் பார்க்கலாம். இது வந்து அந்த கிளை வந்து தழுத்து வந்து நிற்கிது. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய கவர் ரெடியாக கீழே விழுந்ததுன்னா அது இன்னும் நல்ல அழகான கிளையாக நிற்கும். பார்த்திங்களா இந்த இடத்துல இருக்கலாம். இதே போல் அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பம்போ குரூவ், நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு பம்போ இருக்குது, மோனாஸ்தாரி பம்போ அப்படின்ட்டு.
இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவில்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய சைஸும் நம்ம இதில் பார்த்தாலே தெரியும். இந்த மூங்கில்களுக்கு இடையில இந்த கத்தாழை மாதிரி வந்துருக்கக்கூடிய இந்த செடிகள் இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கையும் கொடுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா இதில் வந்து முள் கிடையாது, நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் நம்ம டச் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கண்டிஷனில். இந்த பாறைகள் தான் இதுலேயும் ஒரு நல்ல இந்த மூங்கில் தோட்டத்துக்குள்ளால் இந்த பாறைகளும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கை கொடுக்குது இந்த இடத்துல. நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாமே, இந்த பாருங்கள். இந்த கோல்டன் பம்போன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பம்பும் இதுலேயே இருக்குது. அது இந்த ஒயிட் கல், அந்த வெள்ளை கால்களுக்கு உள்ளால் நட்டு விட்டது மாதிரி வச்சுருக்காங்க. அதோட சேர்ந்து இந்த பாறைகளும் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த பம்போ குரூவ், அதாவது இந்த மூங்கில் தோட்டத்துக்குள்ளால் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தாலே பாருங்கள், நம்ம உட்கார்ற இடம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே அந்த மூங்கில் கட்டைகளை வச்சு செஞ்ச ஒரு உட்கார்றதுக்குள்ள ஒரு பெஞ்சு பாருங்களேன். இந்த இடத்துல அதிகமாக ஆணி எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே அதை வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த ஹூக் மாதிரி பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பம்பு பைப்புலேருந்து மேலே வந்து அதுலேருந்து இந்த சைடு பைப்பு, அதுலேருந்து இந்த சைடு பைப்பு வந்து அப்படி வர்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருக்காங்க. இதிலே பார்த்தாலே தெரியும் அதை எப்படி அழகாக பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பம்பு அந்த மூங்கில் அழகாக பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காட்டாக்கி இந்த இடத்துல முதுகுக்கு சப்போர்ட்டும் கொடுத்து உட்கார்றதுக்கும் ஒரு நல்ல வசதியாட்டு இருக்குது. இந்த பம்போ சேர் தமிழில் சொல்கிறதுனால மூங்கில் இருக்கையினே சொல்லலாம், அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த பார்க்குறது வந்து பிளாஸ்டிக் டைப்போட சேர்ந்தது. இது வந்து இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரியலாகவே இருக்குது. ஆனால் என்னுடைய வியூவில் பார்த்தா இது பிளாஸ்டிக்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இருக்குதுங்க, இது ஒரு வகையான கோரைப்புல், நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்கும். இந்த கோரைப்புல்லுக்கு நிறைய விதமான சின்ன சின்ன குருவிகளெல்லாம் வரும். நீங்கள் இதை பார்க்கணும்னா மெரினா சவுத் பேரில் பார்க்கலாம். அந்த செடிகளுக்கு நிறைய பூக்கள், இந்த செடிகளில் உள்ள பூக்களில் நிறைய குருவிகள் வந்து உட்கார்ந்துருக்கு. ஃபுல்லாகவே இந்த பம்போ குரூப்புக்குள்ளார, அந்த மூங்கில் தோட்டத்துக்குள்ளார ஃபுல்லாகவே நம்ம இந்த பூவை பார்க்கலாம். அப்படி இந்த நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. நான் வந்த நேரம் நல்லா ஃபுல்லாக மழை, அதனால் அந்த மழையினால் எல்லா பூக்களும் தலை கவுந்து நிற்கிது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்தால இந்த கோல்டன் பம்போன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தங்க பம்பு, இந்த தங்க மூங்கில்னு சொல்கிற மாதிரி உள்ள மூங்கிலெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபிஷ் பால் பம்போ, மீனில் உள்ள எலும்பு பம்போன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல இந்த இருக்குல்ல, அந்த க்ரீனில் வருதுல்ல ஃபுல்லாகவே, இது வந்து அந்த ஃபிஷ் பால் பம்போ ஒரு நல்ல லுக்காகவும் இருக்குது. இந்த இடத்துல இந்த கத்தாழையை பாருங்களேன், எதுவுமே கையில் பட்டாலும் ஒன்றும் செய்யாது, முள் கிடையாது, நல்ல ஒரு அழகான இடம், நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த மூங்கில்களுக்குள்ளாக இருக்கும்போது இந்த இடத்துல பாருங்களேன், ஃபுல்லாக அந்த இடத்துல நம்ம இந்த மூங்கில்களுக்கு உள்ளார அதோட இந்த பாறைகளையும் வச்சு நமக்கு இந்த இடத்துல உட்காரையும் இடம் வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் ஏதாவது கார்டன் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடங்களில் இந்த பாறைகளும் ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது. இந்த இடங்களில் வச்சுருக்கக்கூடிய பாறைகள் அதோட சேர்ந்த இந்த பூக்கள் இதாக இருக்குது. இந்த பூக்களெல்லாம் இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கை கொடுக்குது இந்த இடத்துல. பாருங்க, பெம்போ ஜிஞ்சர், மூங்கில் இஞ்சி அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரிஜின் வந்து காஸ்டா ரைஸான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த இடத்துல. நாம் இந்த இடத்துல பார்த்தோம்னா பிளாக் பம்பு, ஒரிஜின் வந்து சவுத் சைனான்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு மூங்கில், இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல அப்படியே கருப்பாக இருக்கிற மாதிரியே நமக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல
ஃபுல்லாகவே இந்த இடத்துல கருப்பு மூங்கில் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அதோட சேர்ந்து இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கோல்டன் பம்பு, அந்த தங்க மூங்கில்னு சொல்லுவோம்ல, இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட சேர்ந்தது இந்த கோல்டன் பம்பு. நம்ம கோல்டன் பம்பை பற்றி பார்க்கணும்னா ஃபுல்லாலே 2-3 இடங்களில் பார்த்தோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த கோல்டன் பம்பு. இந்த பம்போ க்ரூவை பொறுத்த அளவில் ஃபுல்லாக சோலார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய வியூவில் பார்த்தா இந்த லைட்டிங் எல்லாமே ஃபுல்லாக சோலார்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடங்களில் வரும்போது இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான சேர், பம்போ சேர் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. நாம் இந்த இடங்களில் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த பம்போ க்ரூ. கைஸ், நாம் இன்னைக்கு பார்த்தது பம்போ க்ரூ. இது வந்து டெர்மினல் 2லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்களும் வந்து பாருங்கள் இந்த இடத்த. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.